உங்களோட மனம் தான் எல்லாமே. நான் திரும்ப திரும்ப கர்ம ஆராய்ச்சியில் உணர்ற விஷயம் என்னன்னா, இந்த இயற்கை நம்மளை எப்படி வழி நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம், எண்ணம் இந்த 2 தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சூட்சமே. இந்த காலமும் எண்ணமும் சேர்ந்ததான் நம்ம மனம். உங்க மனம் சொல்றதை கேளுங்க. ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே தப்பாயிடுமோ, அவங்க இப்படி தப்பாயின்னு சொல்றாங்க. நீங்க முருகர் பத்தி கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க. எல்லாரோட பேட்டிகளும் பாருங்க, எல்லாரும் சொல்றதை கேளுங்க. இப்போ நீங்க எல்லாரும் பார்க்குறப்போ உங்க மனம் ஒருத்தரோட லயப்படும். இப்போ நான் திருப்புகழ் பாடல்கள் எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பாடியிருக்காங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் சம்பந்தம் குருக்குன்னு ஒருத்தர் பாடியிருக்காரு. ஒவ்வொரு பாட்டு குரலுக்கு என் மனசை அவ்வளோ லயப்பட்டு போச்சு. அதுவும் அவனிதினை பிறந்து அவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பார். அந்த மாதிரி யார் முருகர் பற்றி பேசினாலும் கேளுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் முருகருக்காக ஒரு மெசேஜ் வச்சிருக்கலாம். எல்லாரும் சொல்றதையும் கேளுங்க. ஆனால் கடைசியில் உங்கள் மனசு என்ன முடிவு இருக்குதோ அது மாதிரி சேருங்க. உங்களுக்கான முருகர், உங்களுக்கான குரு, உங்களுக்கான சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களை தேடி வரும். அதுதான் இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய ரகசியமே. ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஆளை காட்டும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, வேலை வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, திருப்புகள் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் நான் தப்பாக படிச்சுட்டேன், இது தப்பா அப்படின்லாம் கிடையாது. எல்லா விஷயம் செய்கிறப்போ தப்பாக தான் ஆரம்பிக்கும். எது தப்பாக ஆரம்பிக்குதோ அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தையும் மிகப்பெரிய ஞானத்தையும் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த தப்பை நீங்களே சரி பண்ணுவீங்க. தப்பாக படித்தா கூட தப்பு கிடையாது. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த பாடலை கேட்குறப்போ படிக்கிறப்போ அது இன்னும் உங்களை சரியாக்கி கொண்டு போகணும். ஏன்னா இயற்கை அவ்வளோ பெரிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க விடாது. நீங்கள் பாடல் படிக்கிறப்போ இன்னைக்கு தான் ஓகே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு திருப்பம் தரும் திருப்புகளை நம்ம படித்து ஞானத்தை பெறலாம், செல்வத்தை பெறலாம், வளத்தை பெறலாம் நீங்கள் உட்காந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் கால் மிகப்பெரிய டென்ஷன் பண்ணும், மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும். ஐயோ என்னடா அப்படி எடுத்து படிக்கலான்னு நினைச்சோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி தயவு செய்து அந்த விட்டுறாதீங்க. எவ்வளோ சோதனை வந்தாலும் நீங்கள் அந்த படிக்கிறத மட்டும் நிப்பாட்டிடுங்க. திருப்புகள் கற்றுக்கிறத விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு திருப்புகள் புக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட சோஷியல் மீடியாவில் கூகுளில் போய் திருப்புகள்னு போட்டிங்கனாலே பல 100 பாடல்கள் வரும். ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு குரல் பதிவோட அர்த்தத்தோட